இன்றைக்கி வெங்காயத்தாள் முட்டை சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பேச்சுலர் ஸ்பெஷல் முட்டை சோறுங்க. இது வந்துட்டு ஒரு வானல் எடுத்துக்கிட்டு அதில் நான் 3 எண்ணெய் போட்டுக்கிறேன். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இப்படி கலந்து சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க இதயத்துக்கு, அதனால் அப்படி போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வெடித்து வந்த உடனே பெருங்காயத்தூள் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அதுவும் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்குனா வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தாள் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருப்போம். அந்த வெங்காயத்தோடவே சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்காக தான் நம்ம வந்துட்டு மஞ்சள் பொடி போடணும். அதுவும் ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க தாராளமாக, அந்த முட்டை ஸ்மெல் அடிக்காமல் இருக்க. அதே மாதிரி மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு இது மட்டும் தான் நான் போடுறேன். மிளகாத்தூளோ மிளகாவோ எதுவும் போடலை. பச்சை மிளகாய் எதுவுமே நான் சேர்க்கலை இதில். ஏன்னா அது வயிற்றுக்கு நல்லது இல்லைன்றதுனால மிளகுத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இது நல்லா வந்துட்டு குக் ஆகணும். இதிலே குக் ஆகணும். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை. இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா சேர்ந்து எல்லாமே நல்லா வந்துட்டு அடி பிடிக்காமல் கிளறி வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு 3 முட்டையை எடுத்து இதில் உடச்சி இப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம தனியாக முட்டையை பொரித்து தான் போடணும் இல்லை, இதிலையே வந்துட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அப்படியே. இதில் வந்துட்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிளறும் போது எப்படி இருக்குன்னா அப்படியே குழ குழான்ட்டு இருக்கும். அந்த மாதிரி குழகுழான்ட்டதை பார்த்தோன்னே பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பயம் வந்துடும். ஐயோ முட்டை சோறு நம்ம சொதப்பிட்டோம் போல், நல்லா வராது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே பயந்துட போகிறீங்க. அப்படி இல்லைங்க. இது வந்து குக்காக என்ன ஆகும்னா இதெல்லாம் தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும். உதுந்து வெங்காயம் முட்டை எல்லாமே சேர்ந்து அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பார்க்கும்போது அப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்ததுக்கப்புறம் எப்படி நல்லா தனித்தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா, உதிரியாக. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சாதத்தை வடிச்சிட்டு அந்த சாதம் சுட எடுத்து அப்படியே போட்டு இதில் கலரணுங்க. ஏன்னா இது ஆறி போயிட்டு செஞ்சால் எதுவுமே நல்லா இருக்காது, ஸ்மெல் வரும். இப்படியே சுட செஞ்சு சாப்பிட்டா தான் அது சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் தாங்க செஞ்சிடலாம். அதுக்கு மேலே தேவையே படாதுங்க. உங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு ஈஸியான ரெசிபிங்க. அப்படியே ஆவி பறக்க எடுத்து அப்படியே பரிமாறலாங்க. எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பார்க்க கலர்ஃபுல்லாக ஆவியோட சுட நல்லா. இந்த வெங்காயத்தாள் முட்டை சோறை சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.